குட் ஈவினிங், மாலை வணக்கங்கள். இது வரைக்கும் டேலண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பல விஷயங்களை பற்றி பேசினோம். போன வீடியோவில் குறிப்பாக 2 விஷயங்கள் நுணுக்கமாக பார்த்தோம். அதாவது 1 to recognize and then to develop, கண்டறிதல், அது அப்புறம் வளப்படுத்துதல். இந்த கண்டறிதல்லையும் 2 விஷயங்கள் போன வீடியோவில் நான் பேசினேன். ஒன்று அப்சர்விங் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணுறதை தவிர தன்னையே அப்சர்வ் பண்ணுறது. தன்னையே அப்சர்வ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய உணர்வுகளை அப்சர்வ் பண்ணுறது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் சூழ்நிலையில், இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் என்னுடைய எண்ணப்போக்கு எப்படி இருக்குது, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நோயிங் செல்ஃப். அதை செய்யும்போது நம்ம என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிய வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது விருப்பம். அந்த விருப்பத்தை லேசாக கையை பிடிச்சி கட்டி அணைக்கும் போது ஒரு பிடிப்பு ஏற்படும். அந்த பிடிப்பு ஏற்படும் போது என்னுடைய கியூரியாசிட்டி வளரும். கியூரியாசிட்டின்னா என்ன? ரியல் சென்ஸில் கேள்வி கேட்கக்கூடிய ஆவல். கேள்விகள் கேட்டு அந்த விஷயத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் ஆவல். அந்த பிடிப்பு வரும்போது தான் அந்த கியூரியாசிட்டியும் டெவலப் ஆகும். ஒன்று இன்டர்லிங்க்டு. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். எனக்கு இதில் விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை அப்படியே பிடிச்சிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நெருங்கி போகிறேன். அப்போ என்னுடைய ஆர்வம் அதிகமாகுது. கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். அதை பற்றி அதிகமாக இன்னும் தெரியணும் அப்படிங்கிற ஆவல் என்னை உந்துது. அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கியூரியாசிட்டி சேர்ந்து, அந்த விருப்பம் ப்ளஸ் அந்த ஆர்வம் சேர்ந்து, அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட செயலில் எனக்கு ஒரு பெரிய பிடிப்பு ஏற்படுது. வெறும் ஆர்வமாக இல்லாமல் ஒரு பிடிப்பு ஏற்படுது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன்னாக்க அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நாலேஜையும் ஸ்கில்லையும், அதாவது அறிவையும் செயல்திறனையும் தேடி போய் அதை கற்றுக்கிட்டு அதில் டேலண்டடாக ஒரு தனி மனிதன் ஆவதற்கு வாய்ப்புகள் பெருகுகின்றன. இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது போன வீடியோவில் சொன்னேன். இதுக்கு 2 மெத்தட் சொன்னேன். அப்சர்விங் செல்ஃப் அண்ட் அப்சர்விங் ஒன்ஸ் ஓன் கியூரியாசிட்டி அப்படின்னுட்டு. இன்னும் பலதரப்பட்ட டெஸ்ட்டுகள் இருக்குது. ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. எல்லாருமே, அதாவது உலகத்தில் நாட்டில் இருக்கிற வளரும் இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்டெல்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணி செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பர்டிகுலராக சின்னஞ்சிறு கிராமங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்னுடைய வீடியோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு வளரும் குழந்தைகளுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான். அதை செய்ய முடிஞ்சவங்க சிறப்பாக இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு தனி மனிதனுக்கு விருப்பங்கிறது வெறும் ஒரே ஒரு பர்டிகுலர் செயலில், ஒரு குறிப்பிட்ட செயலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பலதரப்பட்ட விருப்பங்கள் இருக்கும், பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளும் விருப்பங்களும் ஒரு பிடிப்பாக மாறும்போது அதில் அவங்க அறிவை தேடி போய், செயல்திறனை தேடி போய், திறமையை தேடி போய் ஒரு டேலண்டடாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான திறமைகள். தனித்திறமைனா ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பலவிதமான தனித்திறமைகள் இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு பர்டிகுலர் திறமையை கண்டறிஞ்சு அதை டெவலப் பண்ண முடியுமோ அதை செஞ்சு வளரலாம். ஒரு பெரிய நடிகன் பெரிய பாடகனாகவும் இருக்கலாம். ஒரு பாடகனாக இருக்கிறவன் ஒரு ஓவியனாகவும் இருக்கலாம். ஒரு சிறந்த ஓவியனாக இருக்கிறவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக ஒரு லாயராக இருக்கிறவர் ஒரு பெரிய டான்ஸராகவும் இருக்கலாம். அதாவது நான் திரும்ப சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்க, ஆப்டிடியூடுங்கிறது
பலதரப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு திறனை மட்டும் சார்ந்தது அல்ல. நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் பல திறன்களை, பல திறமைகளை, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கீங்க. அந்த திறமைகளை கண்டுபிடிச்சு அதை வளர்க்கும் போது ஒரு துறையில் மட்டும் இல்லை, மோர் தேன் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நீங்கள் பிரமாதமாக வர்றதுக்கு, ஒவ்வொரு இளைஞனும் பிரமாதமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, நமக்கு குறுகிய காலம் நேரம் ரொம்ப குறுகியது. அந்த குறுகிய காலத்தில் 2, 3, 4ன்னு எடுத்து அது ரொம்ப டைல்யூட் ஆயிரும். அதனால் எதில் அதிகமாக 2, 3 துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குது, அது செயல்திறனும் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்து அதில் நம்மளை நாமே வளப்படுத்திக்கிறது ரொம்ப மோர் ப்ராக்டிக்கல். அது நம்ம வாழ்க்கை காலத்தில் ஒரு சாத்தியமானது. இந்த ஆப்டிடியூடை பற்றி மறுபடியும் பேசுவோம். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் மாற்றம். இந்த பிக்கு பதிலாக டி, ஆட்டிடியூடு. இதில் எது பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்டிடியூடா ஆட்டிடியூடா? ஆப்டிடியூடு அப்படின்னா என்னுடைய உள்ளிருக்கும் திறமையா, அதாவது திறமை சார்ந்த இன்ட்ரெஸ்டா, அல்லது ஆட்டிடியூட்னாக்க என்னுடைய மனப்பாங்கு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக பேசுவோம். ஆப்டிடியூட் வர்சஸ் ஆட்டிடியூட்னு சொல்ல மாட்டேன். ஆப்டிடியூட் ப்ளஸ் ஆட்டிடியூட் பில்ஸ் டேலண்ட். ஏற்கனவே நாலேஜ் ப்ளஸ் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு டேலண்ட்னு சொன்னேன். இப்போ அதை வளர்ப்பதற்கான ஆதாரமானது ஆப்டிடியூட் ப்ளஸ் ஆட்டிடியூட். என்னுடைய ஆப்டிடியூடும் ஆட்டிடியூடும் ஒன்று சேரும்போது அது என்னுடைய பிரியமான, என்னுடைய விருப்பமான வேலைகளில் என்னுடைய திறனை பலப்படுத்துவதற்கும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னமும் பேசுவோம். நன்றி.